ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாவே வந்து நீங்க ரெகுலரா அக்கா இந்த வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு கேட்குற வீடியோஸ் மட்டும் தான் நம்மளோட சேனல்ல வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கடி கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா, அக்கா உங்களோட டைம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க, அதை பத்தி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ பத்தி போடுங்க, டிப்ஸ் சொல்லுங்க அப்படி எல்லாம் கேக்குறீங்க. பட் எனக்கு டிப்ஸா அது எப்படி சொல்றது அப்படின்றதுலாம் தெரியல. பட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நான் எப்படி என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்றேன், என்னுடைய மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னோட ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி நைட் டே ரொட்டீன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா மேக்சிமம் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கண்டிப்பா நைட் ரொட்டீன் வந்து நான் அப்லோட் வந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கும். அப்ப என்ன யோசிப்போம் ஆப்வியஸா அப்படின்னா, அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம புதுசா பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட மைண்ட்ல வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா வந்து இருப்பீங்க. ஆப்வியஸாவே வந்து தோணும்ல, நமக்கு நிறைய டைம் வந்துச்சுன்னா நமக்கு என்ன தோணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்ம சும்மாவே இருக்கோம் அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட தாட்டா வந்து இருக்கும். அதை தாண்டி நம்மள எப்பவுமே நம்ம பிஸியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேற எந்த தாட்டுமே வராது. இவங்க பேசல, அவங்க பேசல, இந்த பிரச்சனை இருக்கு, இது அதுன்னு எதுவுமே வராது. நமக்கே நிறைய வேலை இருக்கு, நம்ம பிரச்சனையை நம்ம பார்ப்போம் அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். அதனால நான் எப்பவுமே என்னை ரொம்ப பிஸியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். எப்பெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்குதோ அதுல என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஆப்வியஸாவே வந்து தோணும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து டைம் இந்த வேலையை இதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சதுனாலதான் எனக்கு வந்து பிசினஸே இப்போ எடுத்துக்கோங்களேன், நான் அப்படிதான் வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து நம்ம சும்மா இருக்கோம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 8 மணிக்கு எந்திரிப்போம், 7 மணிக்கு எந்திரிப்பேன், சில டைம் 6 மணிக்கு எந்திரிப்பேன். பசங்களுக்கு ஒரு நாள் முடியலன்னா வீட்டுல அவர் ஏதாவது வெளியில வாங்கி கொடுக்க சொல்லிட்டு அப்படியெல்லாம் என்னோட லைஃப் வந்து அப்படிதான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன தோண ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம ஏன் இப்படியே இருக்கோம் அப்படின்றத என்னோட மைண்ட்ல வந்து இருந்துச்சு. இப்போ என்னோட ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னதான் நடந்தாலும் ஷார்ப்பா 4 மணிக்கு என்னோட ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா 4 மணில இருந்து அந்த 4:30 to 4:45 5 மணி வச்சுக்கோங்களேன். 4 to 5 வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு நான் வந்து வீட்டுல விளக்கேத்துறதுக்கான டைம் வந்து அந்த 4 to 5 நான் வந்து எடுத்துப்பேன். இப்ப ஷார்ப்பா 4 o'clock எந்திரிக்கிறேன் அப்படின்னா, எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் போயிட்டு பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டு விட்டுட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அந்த 4ல இருந்து 4:20 வரைக்கும் அந்த டைம் வந்து எனக்கு இருக்கும். அதுக்குள்ள குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் வந்து வந்துடுவேன். வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸிங் டைம் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து இருக்கும். அந்த 10 மினிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா சாரி கட்டுறதா இருந்தாலுமே அந்த 10 மினிட்ஸ்ல வந்து முடிச்சிருவேன். அந்த 4 to 4:30 வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு நான் வந்து மேக்சிமம் ரெடி ஆயிடுவேன். வாசல்ல வந்து கோலம் மட்டும் போட்டுட்டு கரெக்டா 4:40 ஷார்ப்பா வந்து வீட்டுல வந்து விளக்கேத்திடுவேன். அது என்னக்கா கரெக்டா 4:40 அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட பண்ணுவேனே தவிர, பட் 4:40 மேல கண்டிப்பா வந்து போகாது. ஏன்னா காலைல எந்திரிக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன். ஏன்னா இதுல ஏதாவது கொஞ்சம் டைமிங் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து அடுத்தடுத்த வேலை எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 4ல இருந்து 4:40 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் வந்து பூஜை ரூம்ல உட்காந்து சாமி கும்பிடுறதுக்காக வந்து எடுத்துப்பேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5 மணி வரைக்கும் தான் என்னோட டைம் வந்து இருக்கும். அந்த 4ல இருந்து 5 மணி வரைக்கும் எனக்கு காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்கான டைம். அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கான ஸ்பேஸா நான் வந்து எப்பவுமே வந்து எடுத்துப்பேன். சப்போஸ் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டேன் அப்படின்னா மாடியில வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வாக்கிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எனக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப்க்கு வீடியோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவேன். 5 மணிக்கு ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் பதிவு தான் ஃபர்ஸ்ட் வீடியோவா வந்து இருக்கும். வாழ்த்துக்கள் பதிவு வந்து எடுத்து முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவரே வந்து எடுத்துருவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 to 6ல இருந்து 6:30 என்ன வீடியோஸ்லாம் என்னால எடுக்க முடியுமோ எல்லா வீடியோஸையும் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துருவேன். இதுக்கு நடுவுல என்ன பண்ணுவேன்னா 5:30 வந்து கரெக்டா வந்து சாதம் வடிக்கிறதுக்கு வந்து அரிசி தனியா ஊற வச்சிருவேன், ஒல வச்சிருவேன், எல்லா வேலையுமே வந்து பண்ணி முடிச்சிருவேன். அதே மாதிரி இப்போ ஒரு வேலை செய்யறேன்னா அதை மட்டும் பண்ண மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, இங்க கேமரா அவர் செட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த டைமிங்குள்ள போயிட்டு அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு, பருப்பு ஏதாவது சாம்பார் வைக்க போறேன்னா பருப்பையும் ஊற வச்சுட்டு வந்துருவேன். வந்து முடிச்சுட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் போய் கிச்சனுக்கு வந்து போயிடுவேன். இப்போ என்னோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 மணி வந்து காலையில பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான டைமா இருக்கும். 5 to 6:30 வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிருவேன். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
அதுக்கப்புறம் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சு நான் வந்து பாத்தீங்கன்னா 7:30க்குள்ள அவர் ஆஃபீஸ் வந்து கண்டிப்பா அனுப்பியே ஆகணும். 5:30க்கெல்லாம் வந்து அடுப்பு வந்து ஆக்சுவலா 3 அடுப்பு இருக்குல்ல, அதுல வந்து என்ன பண்ணா, ஒன்னு வந்து சாதம் வந்து வச்சிருவேன், இன்னொன்னு வந்து ஏதாவது பொரியல் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து அப்பதான் பண்ணுவேன். சில பேர் வந்து அக்கா முன்னாடி நாளே வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருவீங்களா அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் எப்பவுமே பண்ண மாட்டேன். என்ன சமைக்க போறேனோ அன்னன்னைக்கு காலையில கட் பண்ணி தான் வந்து சமைப்பேன். இப்ப நான் போய் கிச்சன்ல நிக்கிறேன் அப்படின்னா ஒரு சைடு சாதம் வேகுது அப்படின்னா இந்த பக்கம் ஏதாவது பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவேன்னா அந்த 2 பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு, இப்ப தோசையே ஊத்த போற தோசைக்கல் வைக்கிறேன்னா அந்த தோசைக்கல் ஹீட் ஆகுற டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி அப்படியே வந்து வச்சிருவேன். இல்ல அந்த தோசை கல் ஹீட் ஆகுறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணணுமா அதை ஒரு சைடு கட் பண்ணுவேன், பாதியிலே நிறுத்திட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா தோசை ஊத்துவேன். இதை மாதிரி எவ்வளவு குயிக்கா வந்து என்னோட வேலையை முடிக்க முடியுமோ அந்த கரெக்டா டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 7 to 7:50க்குள்ள நான் வந்து அவர் வீட்ல இருந்தே வந்து அனுப்பிடணும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிச்சு வந்து அனுப்பிடணும். அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 7:30க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே கம்பல்சரி வந்து முடிச்சிருவேன். எப்படிக்கா முடிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரிதான் எல்லா வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா இது முடிச்சுட்டு அடுத்த வேலை அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். சாதம் வந்துட்டே இருக்கும், அதுக்குள்ள ரசத்துக்கு ஏதாவது நம்ம இது அரைக்கிறதா இருக்கட்டும், மசாலா அரைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு சைடு வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ் வந்து கரெக்டா காலையில 5:45க்கு கிளாஸ்க்கு வந்து போயிடுவான். வீட்டுக்கு வரும்போது 7:30க்கு ஷார்ப்பா வந்து வருவான். வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தேவையான புக்ஸ் பேக் எல்லாம் கரெக்டா இருக்கா, அதுக்கப்புறம் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல போடுறது, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 8 o'clock முடிச்சுட்டு ஷார்ப்பா அவனை 8 o'clock வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுருவேன். அப்பா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரதன் வந்து எந்திரிச்சு வருவான். 8 மணிக்கு வந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து பிரஷ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சு 8 to 9 o'clock வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவனை வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து பார்ப்பேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரதன் வந்து பிரஷ் பண்ணிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வருவேன்ல, எடுத்துட்டு வந்துட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவன் பக்கத்துலதான் உட்காந்துட்டு இருப்பேன். அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா வீடியோஸ் எல்லாத்தையும் நடுவுல எடிட் பண்ண வந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா அப்படின்னாதான் நான் ஒரு 9 to 9:30க்குள்ள வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும். இதுக்கு நடுவுல எப்ப எனக்கு டைம் கிடைச்சாலுமே ஒரு 2 seconds கிடைச்சது அப்படின்னா கூட என்ன பண்ணுவேன்னா போன் எடுத்து இப்ப வாழ்த்துக்கள் பதிவுனா அதை எடிட் பண்ணி அப்படியே வந்து அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபர்ஸ்ட் வந்து அப்லோட் வந்து பண்ணி முடிச்சிருவேன். இந்த மாதிரிதான் வந்து காலையில வந்து டைம் வந்து செட் பண்ணிப்பேன். 8 மணிக்கு மேல எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் ஸ்ரதனும் மட்டும்தான் வந்து இருப்போம். அவனுக்கு வந்து ஒரு 8:30ல இருந்து 8:45க்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவன் பக்கத்துல கட்டில்ல உட்காந்துட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:45க்குள்ள என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அப்லோடுமே வந்து பண்ணி முடிச்சிடுவேன். ஆக்சுவலா நம்ம வந்து யூடியூப்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து அப்லோட் வந்து பண்றேன். இதை தாண்டி ஃபேஸ்புக்லயுமே வீடியோஸ் வந்து போடுவேன். அதுக்கப்புறம் மோஜ்னு ஒரு ஆப் இருக்கு, அதுல ஷேர் சாட்ல இது எல்லாத்துலயுமே வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்றேன். அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டைமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு அப்படியெல்லாம் உட்காந்துட்டுலாம் இருக்க மாட்டேன். இந்த வீடியோ அப்லோட் ஆகுறதுக்குள்ள அடுத்த வீடியோ வந்து எடிட் மட்டும் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அது எடிட் முடிச்சு பாதிதான் முடிஞ்சிருக்கும், மறுபடியும் வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாவே எடிட் பண்ணி முடிச்சிருவேன். ஸ்ரதன் கிட்ட சொல்லிடுவேன், தாங்க கொஞ்ச நேரம் அம்மா மியூட் பண்ணிக்கிறேன், நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறேன், சத்தம் போடாம இருங்க அப்படின்னு அழகா சத்தம் போடாம வந்து இருந்துருவான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து மேக்சிமம் 10 o'clock வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் வேலை எல்லாமே வந்து முடிச்சிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொட்டிக் ஒர்க் வந்து இருக்கும். 10 மணிக்கு மேல கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும், மெசேஜ் எல்லாம் வந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிப்ளை வந்து பண்ண ஆரம்பிப்பேன். மற்றபடி கிச்சன்ல பாத்திரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியேதான் வந்து இருக்கும். நம்ம சமைச்சது எல்லாமே வந்து அப்படிதான் வந்து இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த 10 to 11 வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற என்கொயரிஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி மெசேஜ் வந்து வந்துட்டே இருக்கும் நமக்கு. அதனால அப்பப்போ வந்து ரிப்ளை வந்து பண்ணோம்ல, அதனால எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்து பண்ணிட்டே இருப்பேன். ஆர்டர்ஸ் வரும்போது ஸ்ரதனை ரூம்ல உட்கார வைப்பேன், இல்லைன்னா நிறைய ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா அவனையும் கூட கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல உட்காந்து பார்சல் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் கூட எடுக்கலாம், பட் மிஷின் எல்லாம் இது பண்ணி பண்ணணுன்றதுனால எழுதிடுவேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 11 to 11:30க்குள்ள இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பாவை வர சொல்லுவேன். அப்பா ஒரு 1 hour மட்டும் ஸ்ரதனை வந்து பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னா
ஒரு 1 hour வந்து பார்த்துப்பாங்க. இல்லைன்னா வீட்டுக்குமே சில டைம் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன்னா, காலையில சமைச்ச பாத்திரம்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி, கிச்சன் எல்லாத்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி, கிச்சன் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருவேன். அதே மாரி உள்ள வந்து இன்னொரு ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொரியர் பேக் பண்ண கவர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபுல்லா கிளீன் பண்ணி, ஹால் எல்லாம் நீட் பண்ணி, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 12 டூ அதான் அந்த 1:00க்குள்ள எவ்வளோ ஷார்ப்பா வந்து வேலையெல்லாம் முடிக்க முடியுமோ எல்லாத்தையுமே வந்து முடிச்சு வச்சிருவேன். அதே மாதிரி ஸ்ரதன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து சாப்பிட்டுருவேன். ஏன்னா அவன் வந்தானா கண்டிப்பா என்ன சாப்பிட விட மாட்டான். அதனால வந்து பாத்தீங்கன்னா 12:45க்குலாம் சில டைம் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள ஸ்ரதன் கரெக்டா 1 மணிக்கெல்லாம் வந்துருவான். சில டைம் அங்கேயே சாப்பிட்டு வருவான். மேக்சிமம் அம்மா வந்து ஊட்டி தான் அனுப்புவாங்க. சப்போஸ் இல்ல அப்படின்னா அவனுக்கு வந்து மதியம் லஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து எடுத்துப்பேன். இங்க மாடியில தான் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு கதவு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஏசி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் தூங்க வச்சிருவேன். ஸ்ரதன் வந்து தூங்கினா அப்படின்னா 1 மணிக்கு 1:15க்கு படுத்தான் அப்படின்னா கண்டிப்பா 4:30 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து இருக்கும். அப்போ அந்த டைம்ல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அவன் தூங்கிட்டானா அதுக்கப்புறம் பெருசா ஒர்க் இருக்காது. நம்மளோட பொட்டிக் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். நடுவுல ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆர்டர்ஸையுமே நான் வந்து எடுத்துப்பேன். இல்ல அப்படின்னா யூடியூப் இப்ப நம்ம யூடியூப் தானே இப்ப மெயினா பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் வந்து எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாரீ கலெக்ஷன்ஸ் இன்னும் எந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வரலாம், இப்போ என்னென்னலாம் ட்ரெண்டிங்ல இருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ள அந்த 1 to 4க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 to 4 வரைக்கும்லாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். அதை 1 to ஒரு 3 வரைக்குமே வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஸ்ரதன் தூங்குறதுக்கே 1:30க்கு மேல ஆயிடும். அந்த 1:30ல இருந்து அந்த 3 1.5 மணி நேரம் இருக்கு பாருங்க. இதுல வந்து நம்ம அடுத்தது டெவலப் ஆகிறதுக்கு என்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் யோசிச்சு அதுக்கான வீடியோஸா இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிப்பேன். அக்கா நீங்க மதியத்துல தூங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரதனை தூங்க வைக்கும் போது சப்போஸ் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நானும் என்னையும் மறந்து தூங்குவேன். பட் அதுக்கு மேலலாம் எனக்கு பெருசா தூக்கம்லாம் வந்து வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற டைம்ல நான் அதை தான் பண்ணுவேன். அந்த 3 வரைக்கும் அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும், பொட்டிக்கா இருக்கட்டும், இல்லைன்னா கமெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கும் அதுக்கு ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பேன். 3 மேல என்ன பண்ணுவேன் அப்படின்னா தேவேஷ் வந்து வருவான். அதனால அவனை வந்து அவனுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கணும்ல. ஏன்னா காலையில நம்ம வீட்டுல வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம், மதியம் லஞ்ச் வந்து கொடுத்து அனுப்புறோம். பட் ஈவினிங் வரும்போது அவனுக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால சில டைம் வந்து டீ போட்டு கொடுக்க சொல்லி கேட்பான். சில டைம் தோசை கேட்பான். சில தடவை வந்து மோஸ்ட்லி தோசை தான் வந்து கேட்பான். அதனால ஒரே மாதிரி தோசை கொடுக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு கார தோசை, ஒரு நாளைக்கு ஏதாவது கொத்தமல்லி எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணி வைப்பேன். அவனுமே வந்துட்டு 4:30க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஸ்ரதன் வந்து எந்திரிச்சிருவான். அவனுக்கு மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு டிவி போட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சேன் அப்படின்னா அவன் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். அதுக்குள்ள அவருமே ஆஃபீஸ்ல இருந்து வந்துருவாங்க. அவர் வந்துட்டாரு அப்படின்னா எனக்கு இன்னுமே ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மணி கரெக்டா 5:30 மணி ஆகுது. ஆமா, அந்த 5 வந்து ஷார்ப்பா வந்து இப்பெல்லாம் யூடியூப்க்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்து வந்துடுறேன். இந்த 5ல இருந்து 5:30 to 6க்குள்ள என்னோட யூடியூப் வேலை வந்து அதாவது வீடியோஸ் எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் 6 வந்து வீட்டுல நார்மலா வந்து விளக்கேத்திட்டு வீடு ஃபுல்லா சாம்பிராணி வந்து போட்டு விட்டுறேன். இப்போ விரதம் இருக்கிறதுனால கந்தசஷ்டி இது வேல்மாறல் வந்து படிச்சுட்டு இருக்கேன். இல்ல அப்படின்னா நார்மலா வீட்டுல பாட்டு மட்டும் போட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் நானும் அவரே ஏதாவது பேசிட்டு இருப்போம். ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் போகும். பட் 7 ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா டின்னர் ரெடி பண்றதுக்கு வந்து போயிடுவேன். டின்னர் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா 8 வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம். தேவேஷ் வர்றதுக்கு 8:45க்கு மேல வந்து ஆயிடும். 8:45 9 கூட சில டைம் வந்து ஆயிடும். ஆனா நானு அவரு ஸ்ரதன் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 8 ஷார்ப்பா டின்னர் வந்து முடிச்சுட்டு இவங்களை வந்து உள்ள அனுப்பிடுவேன். தேவேஷ் சில டைம் 8:30 மணிக்கெல்லாம் வந்துட்டான் அப்படின்னா அவனுக்குமே கொடுத்து அவனையுமே உள்ள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நைட் இருக்கும்ல பாத்திரம் இருக்கும், அதை வாஷ் பண்றது, பூஜை ரூம் எல்லாம் நீட் பண்றது, அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்ததெல்லாம் எந்தெந்த ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். மேக்சிமம் இதெல்லாம் 9 மணிக்கு மேலதான் வந்து வச்சுப்பேன். ஏன்னா இவங்களை படுக்க வைக்கிறதுக்கு 8 மணிக்கு 9 மணிக்கிட்ட ஆயிடும். அதுக்கப்புறம் தான் என்னோட அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த 9 to மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:45 to 10 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டிக்கான வேலை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்துச்சு, நம்ம எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், அதுல எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே ஒரு நோட்ல எப்பவுமே வந்து எழுதி வைப்பேன். அந்த காசெல்லாம் தனித்தனியா பிரிச்சு இது வந்து நாளைக்கு இந்த சாரி வந்து புக் பண்ணணும், இந்த மாதிரி அதுக்கான வேலை எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சிருவேன்.
முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா 10 மணி வரைக்கும் இந்த வேலையை பார்த்துட்டு 10 to 11, 11:30 மணி வரைக்கும் யூடியூப்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும், அது எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். பட் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லிட்டாருன்னா, நீ ரொம்ப லேட்டா படுத்து காலைல சீக்கிரமா எந்திரிக்கிறது கண்டிப்பா உனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும், அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட்டு சீக்கிரமா தூங்கணும் அப்படின்றதுனால இப்போலாம் மேக்சிமம் என்னோட ஸ்லீப்பிங் டைமே வந்து பாத்தீங்கன்னா 10க்குள்ள, அதாவது 9:45 9:40க்குள்ள முடிச்சுட்டு ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் போய் படுத்து தூங்கிடுறது. நடுவுல அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா காலைல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எப்பயாவது கேப் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்றேன். இப்படி ஒரு விஷயத்தையும் ஷெட்யூல் பண்ணி நமக்கு பண்றதுனால என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கு. நம்ம நார்மலா எப்பவும் போல எந்திரிச்சு நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அப்படியே இருக்கும்ல, டிவி பார்ப்போம், ஏதாவது ஃபோன் நோண்டுவோம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம். பட் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற தாட்டே நமக்கு வந்து வராது. முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, காலையிலே எந்திரிங்க. இப்ப எனக்கு வந்து யூடியூப் வேலை இருக்கு, எடிட் பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அப்படியே ரொம்ப வந்து டைட்டான ஷெட்யூல் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பசங்களை அனுப்பிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பீங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு விஷயங்கள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல சும்மா இருக்கணும் அப்படின்ற எண்ணமே வராது. இவ்வளவு டைம் இருக்கு, சும்மாவே இருக்கணும்னு கூட வச்சுக்கோங்களேன். வேலை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா கூட நீங்க கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு இதுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் வந்து இருக்கும். உங்களுக்கு போன் தான் பார்க்க பிடிக்குதா, அதுக்கு கூட நமக்கு ஒரு டைம் வேணும்ல. ரிலாக்ஸா எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிங்கன்னா மேக்சிமம் ஒரு 10 மணிக்குள்ள உங்களோட ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா வேலை தான், கண்டிப்பா வந்து பிசினஸ் தான் பண்ணணும், கண்டிப்பா சம்பாரிச்சுதான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்ல. எனக்கு வந்து நல்லா ஃப்ரீயா படுத்துட்டு டிவி பார்க்கணும், இல்லைன்னா வந்து போன் பார்க்கணும், எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்பீங்களா, அதுக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்கும். நான் என்னோட லைஃப்ல அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, எப்படிக்கா 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு. பட் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனாலதான் என்னால அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியுது. இப்ப ஈவினிங்கே எடுத்துக்கோங்களேன். இப்ப காலையில நான் அவரை சீக்கிரமா ஆஃபீஸ் அனுப்புறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4:30 to 5க்குள்ள வீட்டுக்கு வந்து வந்துடுறாரு. முன்னாடியெல்லாம் யூடியூப்க்கு லாங் வீடியோஸ் வந்து போட மாட்டேன். பட் இப்போ வந்து என்னன்னா நிறைய பேர் அக்கா லாங் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த அந்த 1:30 to 3 o'clock இருக்குல்ல, அந்த டைம்ல தான் நிறைய விஷயங்கள் வந்து யோசிப்பேன். நம்ம அடுத்த லெவல் போறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சரி, ஏன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்காங்களா, ஏன் இந்த வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாது, அதுக்கான என்னென்ன வீடியோ போடலான்னு டெய்லி ஒரு போன்ல வந்து நோட் பண்ணி வச்சுட்டே வந்து வருவேன். இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டே வந்து வருவேன். இத மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது, எந்த வேலையும் இல்லாம நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நமக்கே வந்து ஆப்வியஸா வந்து தோணும். உங்களுக்குமே கண்டிப்பா இந்த மாதிரி தோணும். நீங்க உங்களுக்கு சும்மாவே இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டோட உங்களோட ஒர்க்கை வந்து பண்ணி முடிங்க. கண்டிப்பா அடுத்த விஷயம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க, கண்டிப்பா அதை நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இப்படிதான் நான் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ வந்து பண்றேன். இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இதுல யாராவது ஒருத்தராவது வீடியோ பார்த்துட்டு அக்கா நான் நாளையில இருந்து இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அதுவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.